வணக்கம் நண்பர்களே. சமீபத்திய ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் செய்தி. சென்ற வாரத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலிருந்து கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய மரணம், விஷச்சாராய மரணம், அதில் கிட்டத்தட்ட 67 பேர் செத்து போயிட்டாங்கிறது குற்றச்சாட்டு. அரசாங்கம் ரொம்ப தாராளமாக அதில் கள்ளச்சாராயம் குடி செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தது. அதை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்தது. மற்ற பாதிப்புகள் தேவையான உண்மையிலே மிகவும் அரசாங்கம் தலையிட்டு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் 2 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கையில் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு மட்டும் ரொம்ப பாஞ்சு 10 லட்சம் கொடுத்தா. அதுக்கப்புறம் யாருக்கு எந்த விதமான ஒரு இதுக்கும் அவங்க அந்தளவுக்கு யாருக்கும் கொடுக்கல நஷ்டஈடு, அந்த இழப்பீடுங்கிறத. ஒரு கேஸில் கோர்ட் அதை சுட்டி காட்ட வேறு செய்யுது. இந்த மாதிரி நீங்கள் கட்டின சோறை இடிஞ்சு விழுந்து தான் அந்த பொண்ணு செத்துருக்குது, அதுக்கு 5 லட்சம் கொடுக்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு செத்ததுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்களேன்னு கோர்ட்டு கேள்வி கேட்டது. அந்த அளவுக்கு அபத்தமான காரியத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்தது. இப்போது அந்த கேஸு அதை விசாரணை, அந்த மரணங்களை விசாரிக்கிறது வந்து சிபிசிஐடி மூலம் நடந்ததாகும். அதில் அந்த மாவட்ட எஸ்பியை ப்ளஸ் ஒரு 9 போலீஸ்காரர்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதாக செய்தி இருக்குது. அந்த எஸ்பி ஒரே மாதத்தில் அவர் வேறு ஒரு பணி கொடுத்து அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க, திரும்ப பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க. என்ன காரணம்? மற்றவர்களுக்கு வந்து இன்னும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலைங்கிறது கோர்ட்டு சொல்லுது. கோர்ட்டில் வந்து இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கணும், ஸ்டேட்டு போலீஸ் விசாரித்தா நியாயம் கிடைக்காதுங்கிற மாதிரி அவங்க அதிமுக சைடில் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து திருப்பி கேஸ் போட்ட மாதிரி செய்தி வந்திருக்குது. அதில் கோர்ட்டு சொன்னதை நம்ம கவனிப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, மதுபானை விற்பனை செய்கிறது போலீஸ் ஸ்டேஷனோட இருக்கும் இடத்துலேருந்து கல்லறி தூரத்தில், அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். கல்லறி தூரங்கிறது நீங்கள் உடனே கல்லை விட்டு எரிஞ்சு எவ்வளோ தூரம்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தூரத்துக்குள்ளே தான் இந்த வியாபாரம் நடந்தது. ஆனால் போலீஸுக்கு தெரியாமல் இருக்குங்கிறது நம்ப முடிகிறது மாதிரி இல்லை, நம்பும்படியாக இல்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஒன்று. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஸ்டேட் சிஐடி வந்து சிபிசிஐடி வந்து விசாரிக்கிறாங்க, முடிவுக்கு வர்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து சிபிஐக்கு அனுப்புறதுனா எந்த பலனும் இல்லை, அதனால் சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லும்போது கோர்ட் வந்து நீங்கள் அந்த எஸ்பிக்கு உடனே நீங்கள் வேறு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரங்கள் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எதுவும் அதுக்கு சஸ்பெண்ட் ஆனதோடு இருக்கிறாங்க. மீதி, அதாவது எஸ்பியை தவிர்த்து மற்றவங்க, அவங்களோட வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எதுவும் எடுத்த மாதிரி தெரியலன்னு அடுத்த ஒரு கேள்வி அந்த மாதிரி ஒரு கேள்வி ஹைகோர்ட் கேட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான கேள்வி ஹைகோர்ட் கேட்டது என்னென்னா, இந்த எம்எல்ஏ வந்து கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமாருங்கிறவர் வந்து மாவட்ட எஸ்பிகிட்ட புகார் கொடுத்தாரு. அந்த மாதிரி கள்ளச்சாராயம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, நடவடிக்கை எடுங்கன்னு. அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை எஸ்பி மேலே எடுத்தீங்க? ஒரே மாதத்தில் அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போது ஆளுங்கட்சியினர் தலையிடாமல், அவங்களுடைய பலன் இல்லாமல் ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட்டே கண்டுக்காமல் இருப்பாங்களா என்ன? அவர் அதோடு இனிக்கலை. அவர் வந்து சட்டசபையில் இந்த பிரச்சனையை கிளப்புவதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். அதை வந்து சபாநாயகர் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்படின்னு கோர்ட்டில் இவங்க சொல்லல. அரசாங்க தரப்பு வக்கீல் சொன்ன பிரமாதமான வாதம் என்னென்னா, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால, அதாவது நிராகரித்து விட்டதனால் அரசின் கவனத்திற்கு இந்த குற்றச்சாட்டு, இந்த புகார் சென்றடையவில்லை. சூப்பரான வாதம். அப்போது சபாநாயகர் ரிஜெக்ட் பண்ணும்போது ஆளுங்கட்சியில் யாருமே இல்லை, இப்போ சபையில் வெறும் எதிர்கட்சிக்காரங்க இருந்தாங்களா என்ன? என்ன அபத்தமான வாதம்! ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர ஒரு எம்எல்ஏ கொண்டு வர்றாரு, அதை சபாநாயகர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ என்னென்னா பார்க்காத அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்தளவுக்கு தூங்கு மூஞ்சி அரசா இல்லை பின்னணியில் நீங்கள் தான் இருக்கிறீர்களா? காரணம் இது வந்து அதனால் அரசின் கவனத்திற்கு அந்த புகாரே அரசின் கவனத்திற்கு சென்றடையவில்லைன்னு ஒரு போடு போட்டாங்க. கோர்ட் வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு கேட்டுட்டு அவங்க உடனே கோர்ட் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வாதத்தில் முக்கியமானது, இந்த வியாபாரம் பண்ண கோவிந்தராஜுங்கிற ஒரு மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, 16க்கும் மேலே. அதில் பாதியில் அவர் வந்து
குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட கன்விக்ட் ஆகிருக்காருங்கிறாங்க. அதையும் மீறி அவர் இன்னும் தொழில் பண்ணுறாரு. யாரோட சப்போர்ட்டில்? போலீஸுக்கு தெரியாதுன்னா எங்கே போய் சொல்கிறது? அதாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்றவர் திரும்ப அதே தொழிலை செய்கின்றார். போலீஸ் தெரியாமல் போச்சான். என்ன அபத்தமான வாதம்! இந்த இந்த பிரச்சனையில் பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதியிலும் தொடர்பு இருப்பதனால் இது சிபிஐ விசாரிக்க தான் சரியாக இருக்கும், நேர்மையாக இருக்குங்கிற மாதிரி இவங்க வாதத்தை கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு சிபிஐக்கு மாற்றி விட்டுருச்சு. கேஸை 3 வாரத்துக்குள்ளே மொத்த டீட்டெயில்ஸையும் சிபிஐ கையில் கொடுக்கணும். சிபிஐ நியாயமான முறையில் விரைவாக விசாரித்து கோர்ட்டுக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி அவங்க ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. தமிழ்நாடு அரசு உடனே பாஞ்சிக்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது இப்போ இந்த ஸ்டேஜில் மாற்றுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் பண்ணியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என் கருத்துப்படி சுப்ரீம் கோர்ட்டும் மிகப்பெரிய கூட்டு தமிழ்நாடு அரசு வாங்க போகிறது என்றே தோன்றுகிறது. ஆனால் இதுவரையும் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டதில் நேர்மை துளியளவு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இவர்களுடைய ஏமாற்று வேலை தொடருவது நாட்டுக்கு நல்லதல்ல. மக்கள் வரும் தேர்தலில் விழித்து கொண்டு இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். தேர்தலில் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.